அப்போ இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசன வார்த்தைகள் வந்திருக்கிறதான தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல போகிறார். நாம் வேதத்துல ஒரு பகுதி நாம் வாசிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. எல்லாம் என்ன பார்க்கலாம், நீங்க என்ன பாருங்க. ஆண்டவர் இன்றைக்கு இந்த வருஷத்துல உங்களுடைய ஊழியத்துல ஆண்டவர் உங்க கூடவே இருப்பார். உங்க குடும்பத்துல ஆண்டவர் உங்க கூடவே இருப்பார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்க கூடவே ஆண்டவர் இருப்பார். ஒன்றும் உங்களை எதுவும் சேதப்படுத்தாது. பிசாசு உங்களை கை வைக்க மாட்டான். ஏன்னா நேற்று சொன்னாரு, அவர் ஒரு ஊழியக்காரர் சொன்னார் தீர்க்க தரிசனமா, ஐயா ஆண்டவர் உன் மேல கை வைக்க விடவே இல்லை, பிசாசு கை வைக்க விடவே இல்லைன்னு சொன்னார். அதே போல உண்மை நான் சொன்னேன், ஆண்டவர் என்னை உண்மையாலுமே என்னை நேசிக்கிற ஆண்டவர், என்னை இவ்வளவாய் நேசிக்கிறார் என்றால் உங்களே அவர் நேசிக்கிற தேவனா இருக்கிறார். ஓகே, இந்த வசனம் என்ன சொல்றது, டைம் இல்லை, நான் சீக்கிரமாய் நான் கடந்து போய் முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். சொன்ன டைம்ல நான் முடிச்சேன். நான் யோசுவா அந்த 1ஆம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. அப்ப நல்லா கவனிக்க வேண்டும். இந்த வசனம் யாருக்கு சொல்லப்படுகிறது, எப்பொழுது சொல்லப்படுகிறது? அந்த மோசே மரித்த பின்பு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கும் போது மோசே மரித்து விட்டார். அதுக்கு பின்பதாக அந்த மக்களை, லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்துவதற்காக பொறுப்பு யாரிடம் கொடுக்கப்படுகிறது? யோசுவாவிடம் கொடுக்கப்படுகிறது. ஊழிய பொறுப்பை யோசுவாவிடம் கொடுக்கப்படுகிறது. அவன் பயந்து போயிருந்தான். யாரு? யோசுவா எப்படி இருந்தாரு? பயந்து போயிருந்தார். அப்போது ஆண்டவர் சொன்னாரு, என்ன தெரியுமா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உம்மோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அந்த சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு முன்பதாக யார் எதிர்த்து நிற்க கூடாது. நீ என் கூடவே இருப்பேன்னு என் கூடவே இருங்க ஆண்டவர் சொல்லுங்க. ஏசப்பா நீ என் கூடவே இருங்கன்னு சொல்லுங்க. வாயத்தன்னு சொல்லுங்க. சொன்ன ஆண்டவர் கேட்பாருமா. நீங்க வாயை திறந்து சொன்னீங்கன்னா ஆண்டவர் கேட்பார். மனுஷன் கேட்க மாட்டாங்க. ஏசப்பா நீ என் கூடவே இருங்கன்னு சொன்னா ஆண்டவர் இருப்பார் உங்க கூட. நீ அறிக்கையிட்டு ஆண்டவர் இருப்பாரு. நீ அறிக்கையிடலாம் செய்ய மாட்டாரு. நான் எப்பவுமே சொல்லுவேன், கார் எடுக்கும் போதெல்லாம் சொல்லுவேன், ஏசப்பா நீ என் கூடவே வாங்க, நீ எங்க கூடவே நீங்க வாங்க சொல்லி. இந்த வசனம், இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் நான் சும்மா கிடைக்கலமா. நான் இங்க என்ன வார்த்தை ஆண்டவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவோட சமூகத்துல நான் அப்படியே படுத்துட்டு நான் படுக்கப்படுகிறேன். ஐயா சுந்தரராஜ் ஐயா இருக்கிறார். அவர் என்னோட டெய்லி பார்த்துக்கொண்டார். வீட்டுல ஊழியக்காரர் டெய்லி என்னோட படுக்கையில பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கே ஒரு ஆச்சரியம். இன்னைக்கு நான் உண்மையிலுமே ஆச்சரியம் அவர். ஏனென்றா அவரும் அவர் மனைவியும் அதிகமா நேசிக்கிறவர். குடும்பமா எங்களை பார்த்து கொண்டு போயிட்டு இருந்தார். நான் என்னோட படுக்கை நிலைமையை பார்த்து அவர்லாம் இந்த அளவுக்கெல்லாம் வருவாரான்னு சொல்லிலாம் அவர் நினைச்சு கூட பார்க்கல. சீக்கிரமா ஹீல் ஆவாருன்னு வருவாரு, சீக்கிரமா ஹீல் ஆவாருன்னு சொல்லி அவருக்கே தெரியாது. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போ அண்ணன் என்ன சொன்னா, நான் என்ன பேசணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர்கிட்ட என்ன பேசணும் அதை பேசணும். அப்போ எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் எங்க வீட்டுல. இப்போ சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா 1:5 நீ உன்னோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இது பண்ண உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் இந்த வார்த்தை என் காதுல சொல்லிட்டு போனார். அல்லேலூயா. உண்மை ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டு போனார். அதன் பிறப்பதாக தான் நான் மனைவிட்ட சொன்னேன், ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டு போனாரு, அந்த வசனத்தை தான் பேச சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கு இந்த வார்த்தை, இந்த வசனத்தை தியானிச்சு கொண்டிருக்கிறேன் இல்லையா,
நேத்து வந்த ஊழியக்காரர் அப்படியே புட்டு புட்டு வச்சார் இந்த வசனத்தை. அவர் சொன்னார், ஐயா இந்த வசனம் உங்ககிட்ட ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? உங்களை தேற்றுவதற்காக தான், ஆண்டவர் உங்க கூட இருப்பதற்காக தான் சொல்லி சொன்னார். எல்லாமே எங்க மனைவி இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. ஒவ்வொன்றா சொல்லிட்டே இருந்தார். இந்த வசனத்து மூலமா உன்னை தேற்றி இருக்கிறார். இந்த வசனத்து மூலமா நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி இருக்கிறார். ஆனா பிசாசு உன் மேல கை வைக்க ஆண்டவர் விடவே இல்லையான்னு சொல்லி அவர் சொன்னார். உண்மை அது. அல்லேலூயா. அப்போ இந்த மாலை வேளையிலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு சொல்றது என்னன்னா, அந்த யோசுவா நடுங்கி போய் பயந்து போய் இருக்கின்ற சமயத்துல இந்த வசனத்தை தான் அவருக்கு சொன்னார். அந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வழங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அந்த மக்களை வழிநடத்துவதற்கு நான் என்ன செய்ய போறேன் என்று சொல்லி அவர் வந்து திகைத்து போய் புலம்பி அழுது கொண்டிருக்கிற சமயத்துல தேவன் இது சொன்னார். இந்த வார்த்தையை தான் என்ன பண்ணாரு சொன்னார். அடுத்தது அதுல 9வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அதுல பலம் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 2026வது வருஷத்துல தேவன் கூடவே இருக்க போகிறார். நீ எங்கெல்லாம் செல்றீங்களோ அங்கெல்லாம் ஆண்டு கூட இருப்பார். அல்லேலூயா. அதனால ஆண்டு கை தட்டி ஆண்டு நன்றி சொல்லுங்க. கை தட்டுங்க, கை தட்டுங்க. அல்லேலூயா. ஜீசஸ் உங்க கூடவே ஆண்டவர், உங்க கூடவே ஆண்டவர் இருப்பார். அது மட்டும் நல்லா கவனிக்க வேண்டும். அப்போ நீ உயிரிழப்பு நாளெல்லாம் ஒருவன் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. யாரெல்லாம் எதிர்த்து நிற்க முடியாது தெரியுமா? நல்லா கவனிக்கணும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக யார் எதிர்த்து நிற்க முடியாது. அடுத்தது உங்களுக்கு முன்பதாக யார் எதிர்த்து நிற்க முடியாது. அடுத்து நல்லா கவனிக்கணும். யாக்கோபு 23 வாசிக்கலாம். என்ன 23 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுவதும் இல்லை. நல்லா கவனிக்கணும். அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுவதும் இல்லை. அப்போ நல்லா கவனிக்கணுமா, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை கர்த்தர் முறியடிப்பார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பில்லி சுனி கட்டுகளை முறியடிப்பார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசுக்கு ஆண்டவர் அழிப்பார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வியாதிகளும் சுகமாக்கும். அடுத்ததாக கோலியாத்து தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது கோலியாத்து யாரை சார்ந்திருந்தார்? கோலியாத்து யாரை சார்ந்திருந்தார்? தன்னுடைய மாம்சத்தை சார்ந்திருந்தார். நான் தாவீது யாரை சார்ந்திருந்தார்? கர்த்தரை சார்ந்திருந்தார். ஆனால் யார் வெற்றி பெற்றது? தாவீது வெற்றி பெற்றார். ஏனென்றால் அவன் தேவனை முழுக்க முழுக்க அவன் சார்ந்திருந்ததுனால தேவன் அவனுக்காக என்ன பண்ணாரு? கொடி பிடித்தார். தேவன் அவனுக்காக ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களுக்காக தேவன் என்ன பண்ணுவாரு? கொடி பிடிப்பார். ஆவியானவர் உங்களுக்காக கொடி பிடிப்பார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களை முறியடிக்கும்படி ஆண்டவர் கொடியேற்றுவார். அதனால நீங்க பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. அதான் சொல்றாரு இங்க என்னன்னா, அங்க இதுல நான் பலம் கொண்டு திடமானதாய் இரு, மிகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க போற இடமெல்லாம் அந்த கூடவே இருப்பார். நீங்க ஒண்ணு நல்லா படிக்கணும். வீட்டுக்கு போகும்போது வரும்போது இந்த 5வது வருஷம் என்னை
ஆட்சி படைத்தது. கடைசியில ஊழியத்துல நிறைய இடங்களை ஓடிக்கொண்டிருந்தேன். எனக்கு இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி எனக்கு எதோ நடக்க போகுது சொல்லி என் மனைவி நான் வீட்டுக்கு சேர்ந்தேன். ஆண்டவர் என்கிட்ட என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுவார். ஆனால் யோபுவை போலதான் யோபுக்கு என்ன நேரிட்டது? அவன் எல்லாத்துலயும் கை வச்சார் ஆண்டவரு. உயிர்ல மட்டும் நம்மள ரைட்ஸ் கொடுத்தார். அதே போலதான் அதே போலதான் ஆண்டவர் உடம்பெல்லாம் கூட நான் சர்வீஸ் கடந்து போவோம். அப்படின்னா நல்லா கவனிக்கணும். கோலியாத் விழுந்து போனால் தாவீதோ வெற்றி பெற்றார். காரணம் என்னவென்றால் தேவன் யாரு கூட எல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெறுவார்கள். 2026 ஆண்டிலே தேவன் உங்க கூட இருந்தால் வெற்றி நிச்சயம். அல்லேலூயா. வெற்றி நிச்சயம். உங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயம். உங்களுக்கு ஆண்டவர் பெருக செய்வார். உங்களுக்கு நன்மையானதை கட்டளையிடுவார். தேவன் உங்களை உயர்த்துவார். கவலைப்பட தேவையே இல்லை. ஏனென்றால் பெரிய தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நல்லா கவனிக்க வேண்டும். ஏன் நம்முடைய தேவன் பெரிய தேவன்னா நல்லா கவனிக்கணும். ரெண்டாவது நல்லா கவனிக்கணும், அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? ரெண்டாவது மோசேக்கு சொன்னாங்க, யோசுவா சொல்றாரு, மோசேயோட போல நான் கூடவே இருப்பேன். ஒருவன் உன்னை எதிர்த்து நிற்பது இல்லை. நாம் உயிரோடு இருக்கனால எந்த மனுஷன் எதிர்த்து நிற்க முடியாது. உங்க பக்கத்தை விடாலும் சரி, இந்த பக்கத்தாலும் சரி, முன்னாடி இருந்தாலும் சரி, ஒரு தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா அவங்க யாருன்னா முடியாது, வின் பண்ண முடியாது. வெற்றி பெற்ற ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். உயர்த்துகிற ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். அதனால யாரும் ஜெயிக்க முடியாது. ஆனா நீங்க தான் ஜெயிப்பீங்க. 2026 வருஷத்துல தேவன் இந்த வார்த்தை தீர்க்கதரிசனமா சொல்றாரு. நீ எந்தெந்த காரியத்துல 2025 வருஷத்துல நீங்க எழுந்து போனீங்களோ, இந்த 2026 வருஷத்துல உங்களை தேவன் என்ன பண்ணாரு, அது மறுபடியும் உங்களுக்கு பெற செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ நல்லா கவனிக்கணும். நான் மோசேயோட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிற ஆண்டவர். ஆண்டவர் நம்ம கூட இருந்தா என்ன நடக்குது தெரியுமா? வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிப்போம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருமா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. 2026 வருஷம் மட்டும் கிடையாதும்மா, இந்த உலகம் முடிவு பரியந்தமும் நம்ம கூடவே இருக்குன்னு சொல்றாரு. சகல நாட்களில் ஒரு நாள் இல்லம்மா. அந்த வருஷத்தை நல்லா சொல்ல, கடைசி வருஷம் வாசிங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் அவன் கூடவே இருக்கிறேன்றார். அது மென்ஷன் பண்ணுங்க. எல்லா நாளும் அவர் உங்க கூட, உங்க பிள்ளைகளோடு கூட, உங்க கணவனோடு கூட, உங்க மனைவியோடு கூட அவர் கூட இருந்து அவர் என்ன பண்ண வெற்றியை தருகிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர் கை தட்டி நன்றி சொல்லுங்க. கை தட்டுங்க நல்ல சத்தமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. ஓகே, அடுத்தது நல்லா கவனிக்கணும். அங்க வாழ்க்கை செய்த நன்மைகள் என்னன்னு தெரியுமா?
இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழிநடத்தும் போது அவர் கூடவே இருந்தார். மாறாவின் நீரை அவர் மதுரமாய் மாற்றினார். கசப்பான தண்ணீரை என்ன பண்ணாரு? மதுரமாய் மாற்றினார். கசப்பான வாழ்க்கையெல்லாம் ஆண்டு வருஷத்துல உங்களுக்கு என்னது சந்தோஷமானதாக மாற்ற போறார். சில பேர் வந்திருக்கலாம், என் குடும்பத்தை சந்தோஷம், ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் பிரச்சனையோட போட்டு நான் வாழ்கிறேன், என் விடுதலை கிடைக்காதுன்னு சொல்லி நான் அழுது ராம் முழுவதும் உங்களுடைய படுக்கை நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்தை உங்களுக்கு அப்படி இருக்காதுமான்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப அந்த மாறாவின் நீரை ஒரு மதுரமாய் மாற்றின ஆண்டவர் உங்களுடைய அந்த கசப்பான வாழ்க்கை, அந்த துக்கமான வாழ்க்கை, அது எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு சந்தோஷம் சமாதானத்தையும் அவர் தருகிற தேவனா இருக்கிறார். அடுத்தது செங்கடலை இரண்டாய் பிரித்த ஆண்டவர். நம்முடைய ஆண்டு கர்த்தர் யாரு? செங்கடலை இரண்டாய் பிரித்த. அது யாரால முடியுமா? மோசையெல்லாம் முடியாது. அவர் கூட இருந்த ஆண்டவர் அது செஞ்சார். அல்லேலூயா. அந்த பார்வோன் சேனை அவர் பின்தொடர்கிறது. பார்வோன் சேனை யாரை பின்தொடர்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்கிறது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துறது யார்? யாரு? மோசே. செங்கடல யார் பிளந்ததுமா? யார் சொல்லி மோசே. அத சொல்லுங்க. மோசே அங்க கூட இருந்தார். மோசே தேவனுக்கு பிரியமானவர், கர்த்தருக்கு பிரியமானவர். ஒரு ஆலோசனைப்படி நடந்தார், அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார், ஒரு வார்த்தை கேட்டு நடந்தார். அதனால தேவன் சொன்னதெல்லாம் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ தேவன் அவர்களை உயர்த்தி ஆஸ்வதிக்கிற. அப்ப நல்லா கொனிக்கணும். இந்த செங்கடலை இரண்டாய் மதில் போல் அதுனா அவரால் எப்படி முடியும்? ஒரு அணை கட்ட முடியாது, தண்ணி வந்துடும். ஆனா கடலே விளக்க செய்த ஆண்டவர், இந்த ஆண்டவர் என்ன சர்வ வல்லமும் இல்ல ஆண்டவர் கூட இருக்கிறார். உங்களுக்கு எதிராய் மதில் போல பிரச்சனைகள் இருக்கலாம், உங்களுக்கு எதிரே மலை போல ஒரு பெரிய போராட்டம் இருக்கலாம், நீ எப்படி மாறப்போகுது என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த செங்கடலை இரண்டாய் பிரித்த ஆண்டவர், தூக்கி இருந்த ஆண்டவர், இந்த பிரச்சனையை தூக்கி வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். இந்த பிரச்சனை எல்லாம் மாறும், இந்த போராட்டம் எல்லாம் மாறும், இந்த வியாதி எல்லாம் மாறும். ஆண்டவர் எல்லாம் மாற்றுவார். அல்லேலூயா. அடுத்தது மோசேக்கு கண்மலையில் இருந்து தண்ணீரை வரவழைத்தார். தண்ணீர் இல்லை, வற்றி போயிருந்தது, தாகமா இருக்கிறாங்க. என்ன பண்ண ஆண்டவர்? உங்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை வர அவருடைய தாகத்தை தீர்த்த ஆண்டவர். ஏக்கத்தை விருப்பம் ஆண்டவருக்கு தெரியுமா? உடைய ஏக்கம், விருப்பம் எல்லாம் யாருக்கும் தெரியும்? ஏசப்பாவுக்கு தெரியும். அவர் நிறைவேற்றுவார். எப்படி அந்த இஸ்ரவேலுடைய தாகத்தை தீர்த்தாரோ, இந்த ஏக்கத்தை தீர்த்தவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது இரண்டாவது நல்லா கவனிக்கணும். நீ பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பயந்து பயந்து போய் இருக்கிற வாழ்க்கை தேவன் சொல்றாரு, நீ பயப்படாத. எப்படி யோசுவாவுக்கு சொன்னாரோ அதே போல உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்றாரு. நான் மோசே கூட இருந்தேன், யோசுவா கூட இருக்கிறேன், இப்ப உன் கூட இருப்பேன்னு சொல்றேன். அல்லேலூயா. அப்ப அடுத்தது யோசுவா 1:9 சொல்ற, நீ போகும் இடமெல்லாம் தேவனாய் கர்த்தர் கூடவே இருக்கிறார். அடுத்தது சங்கீதம் 91 உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தூதல் கட்டளையிடுவார். அல்லேலூயா. 2026 வருஷத்துல நீ பயணம் செய்கிற பஸ்ஸா இருந்தாலும் சரி, ஃபிளைட்டா இருந்தாலும் சரி, ட்ரெயினா இருந்தாலும் சரி, பைக்கா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, நடந்து போனாலும் சரி, உன்னை காக்கும்படிக்கு அவர் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்க. அவர் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர் உன்னை பாதுகாப்பார். ஏன் தெரியுமா அவர் பாதுகாப்பார்? அவன் என் பிள்ளை போறாங்க, நீ போன்னு சொல்லி அனுப்புவார். அதே போலதான் ஆண்டவரை நன்றி பாதுகாப்பு போயிட்டு ஊழியத்துக்கு சொன்ன டைம்ல கரெக்டா போயிருக்கேன். எனக்கு டைம் தெரியாது, ஆனா நான் கரெக்டா தொடக்கத்துக்குள்ளே வந்துருக்கேன். அதே போல ஊழியர் எங்க சொன்னாலும் சரி, இந்த உலகத்துல எந்த பொருளாதாரம் சொன்னாலும் சரி,
நான் 10 நிமிஷம் முன்னாடி 20 நிமிஷம் முன்னாடி வியாபாரம் லேட்டா போகவே மாட்டேன். நான் ஆண்டவரை நான் அசட்டை பண்ணவே மாட்டேன். ஆண்டவருடைய வார்த்தை நான் கனப்படுத்துவேன். ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிவேன். ஏன்னா அப்போதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, என்னை அவரு அதான் பார்த்துருக்கிறாருமா. அதான் வேலை சொல்றது கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என் மேல் நினைவா இருந்தாருமா. என்னை நினைச்ச ஆண்டவர் நினைக்க மாட்டாரா? என்னை பாதுகாத்த ஆண்டவர் உங்களை பாதுகாக்க மாட்டாரா? என்னை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? என்னை உயர்த்தின ஆண்டவர் உங்களை உயர்த்த மாட்டாரா?